இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியான, அதே சமயத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் துவரம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சாம்பார் வெங்காயம் 1 கப்பு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பெரிய தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கும், அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தண்ணி, இந்த பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விடுவோம். ரொம்ப தண்ணியாக வச்சாலும் சாம்பார் நல்லா இருக்காது. இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, சும்மா அப்படியே பச்சையாகவே போடுங்க. போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா இந்த சாம்பாருக்கு வந்து குழைவாக இருந்தாலும், பருப்பு ரொம்ப குழைவாக இருந்தாலும் கீரை சாம்பார் வந்து கொஞ்சம் மழுமலுன்னு இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எதெல்லாம் இருக்கணும் பருப்பு. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ பார்ப்போம், பருப்பு பார்த்திங்களா எவ்வளோ அப்படி மலர்ந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இதுலேயே அப்படியே நம்ம சாம்பார் தூளை போட்டாலும் பருப்புலாம் அப்படியே விரைச்ச மாதிரி ஆயிரும். அதனால் கரண்டியை விட்டு லேசாக அப்படியே மதித்து விட்ருவோம். அப்போ தான் ரொம்ப குலைவாக இல்லாமல் ரொம்ப எதெல்லாவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு, இந்த கீரையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதோட நான் ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ போட்டுக்கலாம். கீரை போட்டாலுமே கீரை வந்து ரொம்பவும் கொதிக்கவும் கூடாது, கொதிச்சா கொஞ்சம் கசப்பு இருக்கிற மாதிரி ஆயிரும் முருங்கைக்கீரை போட்டிருக்குது. அதனால் இந்த கீரையை போட்டுட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடுவோம். இந்த ஒரு கொதி கொதிக்கிறதுலேயே இந்த கீரையெல்லாம் நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் நான் ஒரு 1.5 ஸ்பூனில் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். காரமும் ரொம்ப இருந்தாலும் இந்த சாம்பாருக்கு நல்லா இருக்காது, காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலையிலலாம் அந்த முருங்கீரை பொரியல் பண்ணி செய்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. அவங்களாம் இந்த மாதிரி கீரை ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து கீரை சாம்பார் மாதிரி சாப்பிட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கீரையும் நம்ம டெய்லி சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இதோட நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மிளகாத்தூள் வாசம்லாம் போயிடட்டும். போகிற அளவுக்கு ஒரு 2 கொதி மட்டும் கொதிச்சா போதும், அப்படின்னு நிறுத்திடுவோம். இதுக்கு வந்து கீரைக்கு வந்து நான் புளி எதுவுமே ஊற்றலை, புளியும் ஊற்றக்கூடாது. அந்த கீரை சாம்பாருக்கு ஊற்றினா நல்லா இருக்காது. இது இந்த கீரை சாம்பாருக்கு ஸ்பெஷலே எலுமிச்சம்பழம் தான். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நான் எந்த பாத்திரத்தில் மாத்திரமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். சாம்பாரோட ஊற்றி கொதிக்க வச்சுட்டா நல்லாவும் இருக்காது, கசக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ இந்த சாம்பாரை இதில் மாற்றிடுவோம். அப்படியே இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் ஊற்றிட்டு கலக்கி விட்டுருங்க. இது தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூனில் ஆயில் விட்டுருக்கேன். அதில் கடுகு பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோடனே நான் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், இந்த வரமிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பெருங்காயத்தில் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், அதனால் இப்போ எதுவும் நான் போடலை. இதையும் ஊற்றி இப்படி கலக்கி விட்டுருவோம். இந்த சாம்பாருக்கு வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். இதோட நம்ம உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், இப்படி காரமாக ஏதாவது வறுவல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போ 1 ஸ்பூனில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வாசத்துக்கும் இந்த எலுமிச்சம்பழம் ஊற்றுனதுக்கும் டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கு ஸ்பெஷலே இந்த எலுமிச்சம்பழம் தான். எலுமிச்சம்பழம் ஊற்றினா தான் சாம்பார் டேஸ்ட்டே, இந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.